ஒருவேளை உன் ஸ்கூல் உனக்கு ஒரு புனைப்பெயர் வச்சிருக்கலாம், ஒன்றும் மண்டையிலே ஏறாது மக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்கும். உங்க அப்பா அம்மா கூட இவெல்லாம் தாண்ட மாட்டான், உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க சொந்தங்கள் நடுவில் உங்களுக்கு பெரிய ஒரு பேர் இல்லாமல் இருக்கலாம், பெரிய புகழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், தலை குனிஞ்சு நடக்கிறவங்களா நீங்க இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் உங்களை அன்பா சொல்றேன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தலை நிமிர்ந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். தேவனே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். நான் சொல்லுவேன், அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய சித்தம், உங்களை ஆசீர்வதிப்பது அவருடைய பிரியம். ஹல்லேலூயா. யாபேசை ஆசீர்வதித்தார். முடிவு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லா சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தைரியமா இந்த ஜெபத்தை நீங்க ஆண்டவற்ற ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். எவ்ரிடே. மனுஷன் உங்களை ஆசீர்வதிக்காம போலாம், கர்த்தர் ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். எவ்ரிடே ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும்.